ஆயுஷ் மார்க்கெட் ஆதவன் ஆயுஷ் பார்மா வழங்கும் ஒரு காம்போ ஆஃபர். லாங் டிரைவ் கேப்சியூல், தாதுபுஷ்டி சூரணம், காமசஞ்சீவி சூரணம், இந்த மூன்றையும் இணைந்து வாங்குபவர்களுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி தற்பொழுது வழங்கப்படுகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, லாங் டிரைவ் கேப்சியூல் மற்றும் தாதுபுஷ்டி சூரணம், காமசஞ்சீவி சூரணம், இவைகளை ஒரு தக்க மருத்துவ ஆலோசனையோடு நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது உங்களுடைய செக்ஸ் நிலை ரொம்ப நேரம் நீடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு செல்லும். அதற்கு ஏற்ற ஒரு உதவிகரமான மருந்து நம்மளுடைய லாங் டிரைவ் கேப்சியூல், தாதுபுஷ்டி சூரணம், காமசஞ்சீவி சூரணம் வாங்கி பயனடையுங்கள். வணக்கம். பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை, அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அண்ணா, எனக்கு அடிக்கடி கையடிக்க தோணுது. அதாவது அடிக்கடி கையடிக்கணும் போல் அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அடிக்கடி கையடிக்கக்கூடிய எண்ணம் இருக்குது இல்லையா, அதை எப்படி என்ன நிறுத்துறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஸோ நிறைய இளைஞர்களுக்கும் சரி, நிறைய பெண்களுக்கும் சரி, இந்த சுய இன்ப பழக்கன்றது இன்றைக்கி மறுக்க முடியாது, அதிலிருந்து மாற முடியாத ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கான காரணம் நம்மளுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகந்தழுவிய ஒரு லைஃப் ஸ்டைல். சரியா? ஸோ நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு அந்த மாதிரியெல்லாம் பார்க்குறப்ப இதற்கான வாய்ப்புகளை குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் உண்டு. ஆனால் வெஸ்டர்னைஸ்டாக நாம் மாறி போனதுனால, நம்மளுடைய உணவு முறைகள் மாறி போனதுனால, நம்மளுடைய உணர்வு முறைகள் மாறி போனதுனால இந்த மாஸ்டர்பேஷன்றது ரெகுலராக தொடரக்கூடிய, உலகம் முழுக்க தொடரக்கூடிய, இளைஞர்களிடையே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையாக வந்துருச்சு. ஸோ இதை எப்படி மாற்றுறது அப்படின்னா இதை சில பழக்க வழக்கங்கள் மூலம் தான் நாம் கண்டறிஞ்சு மாற்ற முடியும். இப்போ கைப்பழக்கம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இருபாலருக்கும் இடையே உள்ளது தான் கைப்பழக்கன்றது. ஸோ பெண்கள் தங்களுடைய பெண்ணுறுப்பில் ஃபிங்கரிங் பண்ணிக்கிற மாதிரி, ஆண்கள் அவங்களுடைய கையை நல்லா வாகா வளைச்சி பிடிச்சி ஆணுறுப்பை அசைச்சு வெள்ளையனே வெளியேறின்னு ஒரு ஆன்டி மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. சிலர் ஆன்டிட்டே மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் எங்கள் தன்ராஜ் சொல்கிறாரு. சரியா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஸோ இந்த மூமெண்ட்டு எதுக்காவது ஒரு கற்பனை அடிப்படையில் கைப்பழக்கம் பண்ணுறது. இப்போ ஒரு அடாலசன்ஸ் பீரியட், ஒரு ஆணை எடுத்துப்போம் இல்லை பெண் எடுத்துப்போம். அடாலசன்ஸ் பீரியட்னு பார்க்குறப்போ அவங்க அந்த குழந்தை பருவ நிலையிலேருந்து வாலிப பருவத்துக்கு வர்றப்போ, அந்த அடாலசன்ஸ் பீரியடில் என்ன ஆகும் அப்படின்னா 13 அதாவது 13 வயசு வந்துட்டாலே டீனேஜ் வந்துடும். ஆண்களுக்கு வாய்ஸு அந்த மழலையான வாய்ஸ் எல்லாம் போயிட்டு அவன் வேறு மாதிரி பேசக்கூடிய அளவுக்கு வந்துடுவான். லேசாக மீசை அரும்ப ஆரம்பிச்சிடும், தாடி லேசாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பால் ஈர்ப்புன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எதிர்பால் ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு ஆண் தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை மனசில் நினச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கையடிக்கிற வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாருமே அப்படி கிடையாது. எவனுக்கு அதீதமான இமேஜினேஷன் போதும் அவன் அந்த கற்பனை அடிப்படையில் கண்ணை மூடிக்கிட்டு கைப்பழக்கம் பண்ணுறது ஒரு வகை. ஸோ அது ஒரு வகையான மாஸ்டர்பேஷன். பட் இன்றைக்கி என்ன அப்படின்னா, இந்த கற்பனையில் வரக்கூடிய மாஸ்டர்பேஷன்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு காலச்சூழலில் நாம் இருக்கிறோம். கற்பனைலாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு போயிட வேண்டியதான். என்ன மேட்ரு அப்படின்னா சின்ன வயசுலேயே அப்பா எனக்கு டச் ஃபோன் வேணும். என்னோடய ஃப்ரெண்டு அல்ட்ரா, அல்ட்ரா சாம்சங்கில் அல்ட்ராவே வாங்கிட்டான்னு சொல்லி இவன் ஒரு உருட்டுவான். 4 நாள் ஸ்கூலுக்கு போக மாட்டான். உடனே அப்பா அல்ட்ராவை வாங்கி கொடுத்துருவார். அதுக்கடுத்து அவன் அல்ட்ராவை பார்த்துக்கிட்டு அவன் அதில் அல்டிமேட்டு ஸ்டாராக மாறிடுவான். பிடிச்சி படம் பார்க்க வேண்டியது, போர்னோகிராஃபியை பார்க்க வேண்டியது, அடிக்க வேண்டியது, போர்னோகிராஃபியை பார்க்க வேண்டியது, அடிக்க வேண்டியது, இந்த மாதிரி போயிடுவான். ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஒரு பழக்க நிலையை நாமளே கட்டாயப்படுத்தி உருவாக்கிக்கிறப்போ ஒரு பார்த்தல் அடிப்படையில் கைப்பழக்கன்றது ஆண்களுக்கும் பெண்களுக்கும், அடாலசன்ஸ் பீரியடில் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி இளமை பருவத்தில் தனக்கு ஒரு காதல் கிடையாது, காதலி கிடையாது, நிறைய பேரை பார்க்குறோம், பேசுகிறோம், பழகுறோம், உணர்ச்சி ஆகிடுது, உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல, அதனால் கையடிக்கிறோம். இப்படி சில சாக்கு போக்குகளை சொல்லிக்கிட்டு கோக்கு மாக்காக அடிக்கிறது, அந்த மாதிரி பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த கைப்பழக்கன்றது ஏன் பண்ணுறான்,
விந்து வெளியில் வரக்கூடிய அந்த ஆர்கச நிலையில் அவனுக்கு உடம்புல இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் சார்ந்த அத்தனை அதிர்வையும் அவன் அனுபவிக்கிறதுனால தான் அவன் கைப்பழக்கம் பண்ணுறான். ஸோ வந்து அந்த கைப்பழக்கம் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய சிற்றின்ப நிலையை அணுவாக அனுபவிக்கிறதுக்கு தான் அவன் கைப்பழக்கம் பண்ணுறான். ஸோ அதை தொடர்ந்து அனுபவிக்க அந்த நாடி நரம்போட அதிர்வு வந்து அவனுக்கு அதீதமாக தேவைப்படுதுன்ற ஒரு கட்டாயம் உருவாகிடுது. சரியா? ஸோ அந்த கட்டாயம் உருவாகிறப்ப அவன் போய் தனியாக பெட்டில் படுத்தான்னா இன்றைக்கி கையடிக்கக்கூடாதுன்னு கை மேலே சத்தியம் பண்ணிட்டு போயிருப்பான். அது அங்கே போனோடனே கையை அடித்தே ஆவேன்னு சொல்லி தம்பி மேலே சத்தியம் பண்ணிடுவான். ப்ரோ அவர் நட்டுக்கு எந்திரிச்சிடுவார், நின்றுவார். அப்புறம் அவ்வளோதான், மூங்கில் கம்பு போட்டு அசைச்சு சூறாவளி காற்றுல சொட்டு சொட்டாக மழை பெய்கிற மாதிரி போர்வையெல்லாம் அணைச்சி போடுவான் உள்ள. ஸோ இதுதான் வந்து கைப்பழக்க காரணி. இந்த மாதிரி வந்துடும். ஸோ என்ன தான் கட்டுப்படுத்த நினச்சாலும் ஒரு பழக்கம் வந்த பிறகு அதை நிறுத்த முடியாது. இப்போ ஒரு சிலர்லாம் டிசம்பர் மாதம் 25ஆந்தேதி ஒரு முடிவு பண்ணிடுவான். என்ன முடிவுன்னா, இன்னும் 5 நாள் தான் மச்சான், 5 நாள் தண்ணி அடிச்சுட்டு அப்புறம் வந்து இந்த பாட்டில் தூக்கி எரிஞ்சிடும், அப்புறம் தட்டுறோம் தடவுறோம் தூக்குறோம்லாம் கிடையாது, கம்முன்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சபதெல்லாம் போடுவான். அதே மாதிரி வந்து ஜனவரி 1ஆந்தேதி குடிக்க மாட்டான், 2ஆந்தேதி குடிக்க மாட்டான், 3ஆந்தேதி குடிக்க மாட்டான், 4ஆந்தேதி எதிர் வீட்டில் ஒரு சாவு விழுந்துடும். அதுக்கு இவனுக்கு சம்மந்தமே இருக்காது, அணைப்பு அடிச்சிடுவான் சரக்கு, ஏன்னா ஓசையாக கிடச்சிரும். அதுதான் இது வந்து புத்தாண்டு சபதம்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி வந்து தண்ணி அடித்தவனுக்கு நிறுத்தணும்னு நினச்சா கூட நிறுத்த முடியாது. அதே மாதிரி அடிவம்பில் தண்ணி அடிக்கிறவனுக்கு நிறுத்த நினச்சாலும் நிறுத்த முடியாது. வாசரே போனாலும் சரி, தசு புசுன்னு காற்று வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எம்எஸ்ஸாக அடிச்சுக்கிட்டே இருப்பான். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தம்பிகள் பண்ணக்கூடியது. பிரதான காரணி அப்படின்னா உணவு, இன்னொன்று கையில் இருக்கிற ஃபோனு. ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றணும். மதுரைக்கு ஒரு தம்பி வந்தான், 40,000 ஃபோனை நல்லா சுக்கு நூறாக உடச்சிட்டான். ஒரு பையில் போட்டு, கோணி பையில் போட்டு நச்சுன்னு வந்து 40,000 ஃபோனை அடித்து அந்த உடைச்சதை வந்து நல்லா பார்சல் மாதிரி கட்டிட்டு வந்து நம்ம முன்னாடி பிரிக்கிறான். அண்ணா உங்களால் தான் அந்த ஃபோனை உடச்சிட்டேன் அப்படின்னா. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேன், வேறு யாருக்காவது கொடுத்துலாம்? இல்லை, வேறு யாருக்காவது கொடுத்தாலும் அது பாவம் அண்ணா அப்படின்னு சொல்கிறான். என்னடா பாவம்ண்ணா? இந்த ஃபோன் தான் அண்ணா காரணம். 7 இன்ச்சு 5லேருந்து 7 இன்ச்சு இருந்துச்சு என்னோடய ஆணுறுப்பு, இன்றைக்கி வந்து ஒரு இன்ச்சி சைஸுக்கு வந்துருச்சேன்னா எது அது? இன்ச்சி சைஸுக்கு வந்ததுக்கு இந்த ஃபோனு தான் காரணம். இதை படம் பார்க்க அடிக்க துடைக்க கடைசியில் வந்து நீங்கள் சொன்னதானா கரெக்டு, ஃபஸ்ட்டு இந்த டச்சு ஃபோனை உடைக்கிறேன்னு சொல்லி உடச்சிட்டேன். இப்போ பாருங்கன்னா ஒரே ஒரு பட்டன் செல் வச்சுருக்கேன், இனிமேல் என் வாழ்நாள் முழுக்க இந்த செல்லு தான் அப்படின்னு சொல்கிறான். பட்டன் செல்னால் அமுக்கலாம், உள்ள படம் தெரியாது, அமுக்குனா பேசலாம், படம் தெரியாது. சரியா? ஸோ அதனால் வந்து எல்லோரையும் 40,000 போனோம் உடனே நான் சொல்லலை. ஆமாம், அதில் படம் பார்க்காம அறிவுபூர்வமாக அதை பயன்படுத்துகிறதா இருந்தால் பயன்படுத்திக்கலாம். இல்லைனா வந்து அந்த மாதிரி ஃபோனை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. நிறைய வந்து போர்னோகிராஃபி அடிப்படையில் தான் இன்றைக்கு இளைஞர்கள் வந்து நிறைய வந்து மாஸ்டர்பேஷனை வந்து பழக்கப்படுத்தியிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க, அப்கிரேடும் பண்ணிக்கிறாங்க. சரியா? கொஞ்ச நாள் வந்து அவன் என்ன பண்ணுவான், தாய் அதை போர்னோகிராஃபிலே தாயாக பார்த்துட்டு வருவான். தாய்னா தாய்லாந்து. சரியா? தாய்லாந்தாக பார்த்துட்டு வருவான், அப்புறம் ஜப்பானீஸாக பார்ப்பான், கொஞ்ச நாள் கழித்து பிரேசிலியனை போய் பார்ப்பான். இப்படியே வந்து சில விதண்டாவாதம் உள்ள போர்னோகிராஃபியை பார்த்து தான் வந்து ஒரு அர்ஜை வந்து உருவாக்கிக்கிறான். சரியா? ஸோ அதனால் வந்து இளைஞர்கள் வந்து கைப்பழக்கத்தை தடுக்கணும், அதை வந்து முறைப்படுத்தணும், அதை ஒழுங்கு பண்ணணும், அதை சரி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு அர்ஜ் அப்படின்றது வந்து ஃபோன் தான். ஸோ வந்து ஃபோனை வந்து நீங்கள் வந்து முழுக்க வந்து நீங்கள் ஃபோனில் வந்து போர்னோகிராஃபி பார்க்குறத அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு மிகச்சிறந்த ஒரு நிலையாக இருக்கும். சரியா? அதாவது கைப்பழக்கம் பண்ணணுன்ற எண்ணத்தை தூண்டக்கூடிய காரணியை வந்து விரட்டணுன்றது இது ஒரு வகையாக இருக்கும். அடுத்தது வந்து இரவு நேர உணவுகளை சொல்லணும். சும்மா கிளுகிழுப்பை கிளப்பக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. எப்போவுமே குடலில் போய் எக்ஸசிவ் ஆயில் தங்குதுன்னு வைங்க, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய டீப் ஃப்ரைடு எடுக்கிறீங்க, ஒரு தந்தூரி சிக்கன் எடுக்கிறோம், இல்லை வந்து வேறு ஏதாவது இந்த ஷவர்மா சாப்பிட்றீங்க. ஷவர்மாலாம் சாப்பிட்டானா சுவரில் தான் போடுவான் நம்மளால கோலம். ஷவர்மா சாப்பிட சுவரில் மாவை ஷவர்மா, நீ ஷவர்மா என்னம்மா அப்படிலாம் இருக்கிறீங்க?
ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து நைட்டில் ஷவர்மா சாப்பிட்றது, தந்தூரி சாப்பிட்றது, லெக் பீஸ் சாப்பிட்றது, சிக்கன் 65 சாப்பிட்றது, செட்டிநாடு கிரேவின்னு சொல்லி கோழிக்கறியை திங்கிறது, 4 முட்டையை முழுங்குறது, ஆஃப் ஆயில் அடிக்கிறது, அப்புறம் ராத்திரி நீ ஆஃப் ஆயில் போடுறது, இதெல்லாம் வந்து நடக்கும். இரவு நேர உணவுகள் என்பது உணர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளாக இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் தம்பதிகளாக இருக்கிறீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நீங்கள் தம்பதியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய தம்பியோட சப்போர்ட் தேவைப்படுதுன்னா அன்னைக்கு நீங்கள் நான்வெஜ்லாம் நிறையா எடுக்கலாம். இரவு நேரத்தில் நான்வெஜ் வந்து தம்பதியாக இருக்கிறவங்க, கப்புள்ஸாக இருக்கிறவங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டம், நுண்ணூட்டம், உற்சாகம் எல்லாம் சேர்ந்து வந்து விரைப்பை அதிகப்படுத்தி அதன் மூலம் வந்து செக்ஸை வந்து அது தூண்டும். சரியா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து பேச்சுலராக இருக்கிறியா, இரவு நேரத்தில் நான்வெஜ்ஜாக எடுக்காத. அதே மாதிரி வந்து என்ன பண்ணலான்னா வந்து கைப்பழக்கம் என்ன உணர்வு வருதா, 5 மணிக்கு வருது, 7 மணிக்கு வருது, இன்றைக்கி நைட்டு அடிச்சிட வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு யோசனை வருதுன்னு வை. நீ ஏன் அன்றைக்கி பட்னி போடக்கூடாது? சாப்பிடாமலே கிடந்துரு. சாப்பிட்டா தானே திமிரு ஏறுது, திமிரை குறைச்சிடலாம். இப்போ வந்து பட்னி கிடக்கிறவனுக்கெல்லாம் கைப்பழக்கம் பண்ணுன்ற எண்ணம் வராது. இவனாவது ஒருத்தன் காலையில் இப்போ பார்த்துப்போம், நிறைய பேர் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறாங்க. பகலில் வந்து ஒரு சிலருக்கு பகலில் சாப்பிட முடியாது, ஒரு இட்லியும் ஒரு பொறையும், ஒரு டீயும் ஒரு பொறையும் சாப்பிடுவான் காலையில். மத்தியானம் ஏதோ கொஞ்சம் யூனிட் சாப்பாடு கிடைக்கும் ஆச்சு. நைட்டு சாப்பாடே இல்லை அப்படின்னா கைப்பழக்கம் பண்ண முடியாது. ஒரு டீயும் பொறையும் சாப்பிட்டு நீ 4 வாட்டி எழுது பாருமா, அவனை ஒன்றும் வராது. சரியா? அப்போ என்ன அப்படின்னா வந்து உணவு வந்து குடலை கெடுக்கிறப்ப அதன் மூலம் வந்து உணர்வு தூண்டப்பட்டு அதன் அடிப்படையில் கைப்பழக்கம் பண்ணுறது, இது ஒரு ரீசன். அது மாதிரி தாமதித்து உணவு உண்ணக்கூடியதும் வந்து கைப்பழக்கத்துக்கு காரணமாக இருக்கும். நைட்டு 11 மணி 12 மணிக்கு அப்புறம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சியர்ஸ் அடிப்பான். அப்போ தான் ஆளுக்கு ஒரு பாட்டில் பீர் அடிச்சுட்டு அப்புறம் குடிக்கிறது, சொட்டு சொட்டாக குடிக்கிறது. குடிச்சிட்டு அப்புறம் அவளை பார்த்த கதை, இவளை பார்த்த கதை, அவளை கூட்டிகிட்டு மகாபலிபுரம் போன கதை, இது எல்லாத்தையும் கலந்து பேசி உறவாடி ஒருத்தனுக்கு ஏற்றி விட்ருவாங்க. அதனால அது பீரோடு சேர்ந்து ஆணூர்பில் வந்து நச்சுன்னு முட்டிக்கிட்டு வந்து நிற்கும். அவன் போனோடனே கதவை டபால்னு ஆட்டிட்டு ஆட்ட ஆரம்பிச்சிடுவான். ஆடு பாம்பே விளையாடு பாம்பேன்னு ஆட்ட ஆரம்பிச்சிடுவான். அதானே நடக்குது. ஸோ அப்போ தாமதித்த உணவெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி இளைஞர்களோட வந்து செக்ஸியாக வந்து ரொம்ப நேரம் பேசி உறவாடி தன்னுடைய நண்பர்களோட, ஆமாம் மச்சான் நீ அவளை கூட்டிகிட்டு போனீங்க என்னாச்சு சொல்லு, அவன் இஞ்சி போய் இஞ்சாக சொல்லுவான். எல்லா பேருக்கும் வந்து அங்கே வந்து நின்றோம் முட்டிக்கிட்டு. ஆமாம், சொன்னவன் தப்பிச்சிடுவான். அன்னைக்கு கூட போனால் 5 பேர் அடிச்சிடுவான் தனித்தனியாக. இதெல்லாம் நடக்குது. ஒரு சிலருக்கு உணர்ச்சி ஏற்றி விடுறதே குறியாக இருப்பான். ஆமாம், இவன் ஏற்றி விட்டுட்டு அப்படா போய் அடிச்சுக்கடா, அப்போ தான் உன் லைஃபு கெடுன்னு சொல்லி அப்படியெல்லாம் கெடுக்கிற பயவுலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றுமே முடியாது. ஒய்ஃபு கல்யாணம் பண்ணியிருப்பான், ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகிடும், 5 பேர் கல்யாணம் ஆகிருக்காது. அப்புறம் மச்சான் இன்றைக்கி என்ன சொல்லு அப்படிம்பான். போடா ஒரு 1/2 மணி நேரம் இன்றைக்கெல்லாம் அவ்வளோதான், அநேகமாக நாளைக்கு அவள் வீட்டுக்கு கோச்சிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன் இப்படி சொல்லிடுவான். 1/2 மணி நேரமா, 40 நிமிஷமா, 80 நிமிஷமானு சொல்லி பொழந்துடுவான். அங்கே போனால் தான் தெரியாமல் போய் அப்படி 10 டப்புன்னு விட்டுருப்பான். அதனாலே வந்து ஒரு பெரிய கதையை பில்டப், நான் இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் அது 10 செகண்டில் வந்துருச்சு அப்படின்ற சொல்லாமல் இதுக்கு ஒரு கதையை சொல்லியிருப்பான். நம்மால் என்னடா அது நமக்கு உடனே வந்துடுது, இவனுக்கு மட்டும் இவ்வளோ நேரம், உடனே வந்துடுது இவனுக்கு இவ்வளோ நேரம், இப்படிலாம் யோசிக்கக்கூடிய தம்பிலாம் நிறைய பேர் இருக்கான். ஸோ சைக்கலாஜிக்கலாக வந்து நீங்கள் யோசிக்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஒரு எல்லோரும் சொல்லக்கூடிய ஃபீட்பேக்கையும் கேட்டுக்கிட்டு அந்த கமெண்ட்ஸ் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து உங்களை காம்ப்ளெக்ஸாக நினச்சிடக்கூடாது. ஸோ வந்து இந்த மாதிரி உணர்வு வருது அப்படின்னா அந்த உணர்வை தடுக்கக்கூடிய வல்லமையை, கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமையை உடல் அளவில், உணவு அளவில், மனசளவில் நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து அப்டேட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ அப்போ தான் வந்து அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வர முடியும். அப்போ என்னென்னா இரவு நேரம் தாமதித்த உணவு எடுக்கிறதெல்லாம் நம்ம குறைக்கிறது நல்லது. அது மாதிரி பாக்கு போடுறது, நிறைய சிகரெட்டு எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்களும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கைப்பழக்கம் சார்ந்த காரணிகளை தூண்ட ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சிலர்லாம் வினோதமான காரணியானு சொல்கிறான். அண்ணா எனக்கெல்லாம் கைப்பழக்கம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சுன்னு வைங்க, நல்லா 1/2 கிலோ சிக்கன் 65 வாங்கிடுவேன், 2 பீர் வாங்கிடுவேன், இதில் 2 பீஸு, இதில் ஒரு எதிர வந்து போர்னோகிராஃபி ஓடும், இங்கிட்டு வந்து இது சிக்கன் 65 சாப்பிட்றான், அப்புறம் பீரை 2 மடங்கு குடிச்சிக்கிறான், போர்னோகிராஃபியை பார்க்குறான், நடுவில் போய் அடிக்கிறான் கை. 4 in 1 ஆகிடுதில்ல. இப்படியெல்லாம் இருந்தால் என்னத்துக்காக சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ கைப்பழக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கெலாம் போனவன் நிறைய பேர் இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி கைப்பழக்கன்றது வந்து உங்களுடைய ஆண்மையை பாதிக்கும். வருங்காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல குடும்பஸ்தனாக இருக்கிறத பாதிக்கக்கூடிய சூழல்லாம் இதனால் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து தம்பிகளே, கைப்பழக்கத்தை மறக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய விந்தோட மகிமையை, விந்தோட
தன்மையை நீங்கள் உணரணும். சரியா? ஸோ விந்து என்பது வந்து படைப்பு திறனுக்கு ஏற்றது. ஒரு ஆணை ஆணாக நிரூபிக்கிறதுக்கு விந்துன்ற தாது மிக மிக முக்கியமானது. அந்த தாதை வந்து தன்னிலைப்படுத்த, தன்மையப்படுத்த, கட்டுப்படுத்த, உன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்த நீ முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்ஷன் லெவலுக்கு போகிற அப்படின்னா உணவு முறைகளை மாற்றிக்கும். நாங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த கைப்பழக்க பிரச்சனையை வெறும் கீழாநெல்லி, தனியான்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லி இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து பச்சையாக எடுக்கிறதுனா கீழாநெல்லி ஒரு 1/2 கிலோ தலை, கொத்தமல்லி தலை 1/2 கிலோ, இதை நல்லா பொடிசாக அரிஞ்சு காய போட்டுட்டு, மண் இருக்கக்கூடாது, வேறெல்லாம் கட் பண்ணிவிடுங்க, காய போட்டுருங்க. காய போட்டு அரைச்சிக்கங்க. அந்த அரைச்ச பவுடர் ரெண்டும் வந்து 5க்கு 1 ஆகிடும். 100 கிராம் பவுடர் கிடைக்கும். அந்த 100 கிராம் பவுடரில் 20 கிராம் சீரகத்தை சேர்க்கணும். அவ்வளோதான். ஜஸ்ட்டு நீங்கள் ரெகுலராக வந்து காலையில் வெறும் இதில் 1 டீஸ்பூன் இதை மட்டும் விடாமல் தொடர்ந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கையடித்து பாருங்கள். இப்படி தான் அடிக்க முடியும், இப்படி அடிக்க முடியாது. சரியா? தன்ராஜ் சிரிக்கிறார். ரைட்டு, ஓகே. ஸோ ஆனால் நம்மளோட புது கேமராமேனு திருச்சியில் தன்ராஜ். சரியா? ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நல்லா எடுப்பாருங்க, நல்லா போடுவார். எடுப்பாருன்னா படம் எடுத்து கரெக்டாக உங்களுக்கு போட்டு காட்டுவார். ஆமாம், நல்லா கைதே இருந்தவர். இவர் தான் அந்த சமையல் மந்திரத்தில் என்னோடய நிகழ்ச்சி சமையல் மந்திரத்தோட பிரதான கேமராமேனு. இப்போ திருச்சியிலே வந்து காவிரியோட செட்டில் ஆகிட்டார். காவிரின்றது காவிரிக்கார பக்கத்தில் கவர்ச்சியாக கட்டி இப்போ குடியிருந்துக்கிட்டு இருக்கார் தன்ராஜ். புதுசாக கேமரா வாங்கினதுனால அவருக்கும் ஒரு பிள்ளையார் சொல்லி இன்றைக்கி நான் போட்டிருக்கிறேன். திருச்சியில் ஏதாவது ஈவெண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அவரை கூப்பிடுங்க, நல்லா எடுப்பார். நீங்களும் நல்லா போட்டு காட்டலாம். நன்றி. ஆதவன் சித்தாஷ்ரம் பிரைவேட் லிமிடெட். எங்கள் மருந்துகளை ஆன்லைனில் பெற www.drarunchinnaiya.in அல்லது www.amazon.in கிளிக் பண்ணுங்க. கேஷ் ஆன் டெலிவரியில் மருந்துகளை பெறுங்க. ஆதவன் வர்மாலயா, நம்பர் 1/27, கிரவுண்ட் ஃப்ளோர், சிட்டி 1 டவர், திருவீதியம்மன் கோவில் ஸ்ட்ரீட், கோயம்பேடு, சென்னை 600107. நியர்பை SRS Travels. ஃபோன் 04448593187, 8124676667, 8124976667 for appointment. Dr. Arun Chinnaiya Camp. Contact number 86084000035. For online consultation, India and overseas, 8124076667, 8124176667, 8124676667. ஆதவன் சித்தா மருந்துகள் கிடைக்கும் இடம் ஆதவன் வர்மாலயா, கோயம்பேடு. ஃபோன் 04448593187, 8124676667, 8124976667.